अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे. பகவான் விஷ்ணுடைய சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்துல சஹஸ்ர நாமங்கள்ல சொல்லும் பொழுது முதல் ஸ்லோகம் அதுல முதல் நாம விஸ்வம் எனக்கூடியதான நாம விசதீதி விஸ்வம்னு 4 விதமான அர்த்தங்களை பார்த்தோம். உலகத்துக்குள்ள அவர் பிரவேசிக்கிறதுனால அவருக்கு விஸ்வம்னு பேரு. உலகமெல்லாம் பிரளய காலத்துல அவருக்குள்ள போறதுனால அவருக்கு விஸ்வம்னு பேரு. அதே போலயே வாமனாவதாரத்துல தான் 3 அடி கேட்டு அந்த உலகம் முழுக்க தான் 3 அடிகள்லயே அளந்ததுனால அவருக்கு விஸ்வம்னு பேரு. ஒவ்வொரு அம்சத்திலையும் வாமனாவதாரத்துல தான் உள்ள பிரவேசித்ததுனால விஸ்வம்னு பேரு. ஓங்கார வடிவமாக அவர் இருக்கிறார். ஆகையால் தான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்றதுக்கு முன்னால ஓங்காரத்தை சொல்லணும்னு சொல்லி அந்த ஓங்காரமே இது சொல்லக்கூடியதான சகல பிரவேசங்களுக்கும் காரணமா இருக்கு அப்படின்னு சொன்னோம். ஓங்காரத்துக்குள்ள எல்லா வேதங்களும் அடங்கி இருக்கு. எல்லா வேதங்களும் ஓங்காரத்துக்குள்ள இருக்கு. ஓங்காரம் எல்லா வேதங்களுக்கும் இருக்கு. அதனால்தான் யோ வேதாதோ ஸ்வர புரோக்த வேதாந்தேஜ பிரதிஷ்டிதா. வேதங்களுக்கு முன்னாலேயும் வேதங்களுக்கு கடைசியும் ஓங்காரம் இருக்கு. முன்னும் பின்னும் இருக்குன்னா நடுவுல இருக்கு சொல்லணுமா? ஆதாவந்தேஜ இருந்தாசின்னு முன்னாலேயும் பின்னாலுக்கு நடுவுலையும் இருக்கு. இப்படி அந்த ஓங்கார ஸ்வரூபத்தை சொல்லி சப்த சிருஷ்டி அர்த்த சிருஷ்டிக்கு சொல்லி இந்த ஓங்காரம் தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கு எனக்கூடியதான அம்சம் வரைக்கும் பார்த்தோம். அதற்கு பிறகு ஓங்காரத்தோட சொல்லி எதை நாம சொல்லுகிறோமோ அவைகள் எல்லாமே நீங்க இப்படி அப்படின்னு சொன்னாலும் பரிபூர்ணமா ஆயிடுறது அப்படின்னு பகவத்கீதையில பகவான் சொல்லியிருக்கேன். ஆகையால் நாம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்றதுக்கு முன்னால ஓங்காரத்தோட சேர்த்து சொல்லணும் அப்படிங்கிற அம்சம் வரைக்கும் இருந்திருக்கும். இப்ப அதை பார்ப்போம். ஓம் தத்சதிதி நிர்தேசா பிரம்மணஸ்திரிவிதஸ்ருதா இது பகவத் வசனாத் ஸ்துதி நமஸ்காராதிகம் கர்ம அசாத்விகம் விகுணமபி ஸ்ரத்தாபூர்வகம் பிரம்மணः அபிதானத்ரய பிரயோகேன சகுணம் சாத்விகம் சம்பாதிதம் பவதி. பகவான் ஓம் தத்சதிதி நிர்தேசா, ஓம் என்றும் தத் என்றும் சத் என்றும் நிர்தேசம். இது பிரம்மணஸ்திரிவிதஸ்ருதா 3 விதமான நிர்தேசங்கள் பிரம்மத்தினுடைய நிர்தேசம். இப்படி பிரம்மத்தை நாம் எப்ப சொல்லுவோமோ இந்த பிரம்மஸ்மரணமே சகல மங்கள ஸ்வரூபம். ஓங்காரஸ்ய அதசப்தஸ்ய துவாவேதோ பிரம்மணா புரா. ஓங்காரமும் அதாஸ்கிர சத்தமும் அது பிரம்மத்தினுடைய கழுத்துல இருந்து வெளியில வந்தது. அதனால என்ன தஸ்மான் மாங்கடி காவுபவ், இது மங்களத்தை கொடுக்கிறது. இந்த ஓம் எனக்கூடியதான சொல்லே உங்களுக்கு மங்களத்தை கொடுக்கிறது. ஆயால் ஓம் என்று சொல்லணும். இப்ப என்ன சொல்றார்? இது பகவத் வசனாத் ஸ்துதி நமஸ்காராதிகம் கர்மா. பகவானை போற்றுவதோ பகவானுக்கு நாம் நமஸ்காரம் பண்ணுவதோ இவைகள் எல்லாம் அசாத்விகம் விகுணமபி. ஒண்ணு சாத்விகமான குணத்தோட பண்ணல, இல்ல சரியான ஒழுங்கா எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணல. இருந்தாலும் ஸ்ரத்தாபூர்வகம் பிரம்மணா அபிதான பிரயோகேனா, இந்த ஸ்ரத்தையோட பிரம்மத்தை இந்த பிரம்மத்தினுடைய பெயரை சொல்வதனால் ஸ்ரத்தாபூர்வகம் ஸ்ரத்தையோட ஓம்னு சொன்னேன். இந்த ஓம் என்கிறது பிரம்மத்தை குறிக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் இருக்கா போல அவருக்கு பேர் வச்சா போல பிரம்மத்துக்கு ஓம் என்று பெயர், அவருக்கு அபிதானம். இதை சொன்னதுமே என்னாச்சுன்னா அபிதானத்ரய பிரயோகேன சகுணம்
சாத்விகம் சம்பாதிதம் பவதி. சோ இத சொன்னதுமே என்னாச்சு, விஷ்ணுதாசனாலும் ஏதாவது ஒன்று ரெண்டு தப்பு பண்ணினாலும் ரத்தை இல்லாமல் பண்ணினாலும் அது என்னது முழுமையாக நன்றாக பண்ணினதாக அவர் கணக்கு எடுத்துக்கிறார். சோ அதனால்தான் இந்த ஓங்காரம் முதல்ல சொல்லணும். ஆத்மானம் விஷ்ணும் ஜாத்வா அர்ச்சன ஸ்துதி நமஸ்காராதி கர்த்தவியம். நம்ம விஷ்ணுதாசனம் பண்றதுக்கு முன்னால எப்படி பண்ணணும்னு தெரியும். நமக்குள்ள இருக்கிற ஆத்மஸ்வரூபம் தான் விஷ்ணு, அந்த மகாவிஷ்ணு தான் நமக்குள்ள இருந்துட்டு இருக்க. பகவான் கீதையில சொல்லலையா, ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஜர்ஜுன திஷ்டதி அப்படின்னு. அதே மாதிரி அந்த பகவான் நமக்குள்ள பூந்துட்டு இருக்க. அது உள்ள பூந்துட்டு இருக்கிறதுனால அவரே ஜீவ வடிவமாகவே இருக்க. ஆகையால் நம்ம ஆத்மாவை விஷ்ணுவா தியானம் பண்ணி அப்புறம் படிக்கும். ஆத்மானம் விஷ்ணு ஜாத்வா மகாவிஷ்ணுவா நினைத்து அர்ச்சன ஸ்துதி நமஸ்காராதி கர்த்தவியம். இதுக்கு பிரமாணம் எங்கே? நாவிஷ்ணு கீர்த்தயேத் விஷ்ணு நாவிஷ்ணுர் விஷ்ணு மர்த்தயேத் நாவிஷ்ணு சம்ஸ்மரேத் விஷ்ணு நாவிஷ்ணுர் விஷ்ணு ஆப்னுயாத் நாவிஷ்ணு கீர்த்தயேத் விஷ்ணு. தான் விஷ்ணு என்று நினைக்காமல் விஷ்ணுவை பொறுத்து கீர்த்தனம் பண்ண முடியாது. ஏன்னா அவர் பெயரை சொல்வதற்கு அவருக்குத்தான் அதிகாரம், மற்றவர்களுக்கு இல்லை. தாங்கள் தங்களை விஷ்ணு என்று கருதி விஷ்ணுனுடைய பெயரை சொல்ல முடியும். மற்றவர்களுக்கு விஷ்ணுனுடைய பெயரை புரிந்து கொள்வதற்கு சக்தி இல்லை. பிரம்மாத்யா ஸ்வல்பமேதசா, பிரம்மாதிகள் கூட அவரை அறிவதற்கு தகுந்ததான அறிவற்றவர்கள். அது அவருடைய மகிமை என்ன யாருக்கு தெரியும்? அவருடைய உருவமோ அவருடைய மகிமையோ யாருக்கும் தெரியாது. ஆகையால் முதலில் நான் விஷ்ணுவாக இருக்கேன் என்று நினைத்து அப்புறம் சொல்லுங்க. அப்பதான் அவருடைய வார்த்தையை சொல்வதற்கோ அவருடைய ஸ்துதியை பண்றதுக்கோ உங்களுக்கு அதிகாரம் வரும். நான் விஷ்ணு கேர்த்தையே விஷ்ணம் நான் விஷ்ணம் விஷ்ணம் அர்த்தையே. பகவானை பூஜை பண்ணோம்னா நானே விஷ்ணுவா இருந்தா தான் பூஜை பண்ண முடியும். ஏன்னா சொல்றவரோ கேட்கிறவரோ நடுவு இருக்கிற சொல்லோ அவர்தான். அவருடைய நினைப்பால் அவருடைய கருணையால் அவருடைய நாமாவை அவரே சொல்லிக்கிறார். அதை கேட்கிறவரும் அவர்தான். மற்றவர்களுக்கு அது ஒன்றும் சொல்ல முடியாது. அவன் அருளால் எல்லாம் நடக்க வேண்டும். அவ்வளவு. நான் விஷ்ணு விஷ்ணு அர்த்தையே நான் விஷ்ணு சம்ஸ்மரே விஷ்ணு. மகாவிஷ்ணுவா இருந்தா தான் விஷ்ணுவை நினைக்க முடியும். உங்களால சம்ஸ்மரணம் கூட அவரால் தான் முடியும். நான் விஷ்ணு விஷ்ணு ஆத்மயாது. சர்வ வியாபகனான ஒரு ஸ்வரூபம் இவன் அடைந்தால் ஒழிய விஷ்ணுவை அடைய முடியாது. ஆகையால் இவன் விஷ்ணுவாக இருந்துட்டுதான் விஷ்ணுவை அடைய முடியும். ஆகையால் நாம் பூஜை பண்ணும் பொழுது நானே மகாவிஷ்ணு, அவருடைய அனுகிரகத்தினால் நான் விஷ்ணுவா இருக்கேன் என்று கருதி அதுக்கப்புறம் சொல்லுங்க. இது மகாபாரதே கர்மகாண்டே சர்வாண்யேதானி நாமானி பரஸ்ய பிரம்மணோ நகா எம் எம் காமமபித்யாயே தம் தமாப்னோத்ய சம்சயம் சர்வாணி ஏதானி நாமானி. இங்க சொன்னதான 1000 நாமாக்கள் இருக்க பார்த்தா அத்தனை என்ன பரஸ்ய பிரம்மணோ நகா, அந்த பரமாத்மாவனுடைய நாமாக்கள். இதுக்கு அனகாங்கிறார். பாபமற்றவனே இது தெரிந்து கொள். இந்த ஸ்வரூபங்கள் இத்தனை நாமாக்களும் சுத்த பிரம்மத்தினுடைய நாமாக்கள். அதை நான் விஷ்ணு எனக்கூடிய பெயரோட சொல்லிட்டு இருக்கேன். எம் எம் காமமபித்யாய தம் தமாப்னோத்ய சம்சயம். இந்த விஷ்ணுதாஸ்நாமத்தை நீங்க பாராயணம் பண்ணுவதற்கு முன்னால எந்தெந்த ஆசைகள் நீங்க மனதில் வைத்துக் கொள்கிறீர்களோ அத்தனையும் முடியும், அத்தனையும் பூர்த்தியாகும், அத்தனையும் நிறைவேறும். என்னதுன்னு சொல்லாதீங்க. அத்தனை காமங்களும் எம் எம் காம வித்யாயே. ஏன் எல்லாமாக அவர் இருக்க, சர்வஸ்வரூபமாக அவர் இருப்பதனால் தாங்கள் என்னென்ன கருதுகிறீர்களோ என்னென்ன நினைக்கிறீர்களோ அத்தனை பூர்த்தியாகும். எம் எம் காம வித்யாயே தம் தமாப்னோத்ய சம்சயம். இதுல சந்தேகமே கிடையாது. சர்வகாமானவ புரோதி சமாராஜ்ய ஜகத்குரும். ஏன்னா அவர் எப்படி இருக்கார்? ஜெகத்குருவா இருக்கார். அந்த குரு ஸ்வரூபம் இருக்க, குரு தத்துவம். குருன்னா ஒரு வியக்தி இல்ல, குரு தத்துவம். அந்த குரு தத்துவமானது பிரம்ம விஷ்ணு சிவாத்மகமாக இருக்கு. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குருதேவ பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஆகையால் ஜெகத்குருவா இருக்க, ஜகத்துல இருக்கிற எல்லா குருக்களுக்கும் குருவா இருக்க. ஆகையால் பரமகுருவா இருக்கக்கூடியதான அவரை ஆராதனை பண்ணி நேரையானால் உங்களுக்கு கிடைக்காத ஒரு ஆசை இல்லை. சர்வக அமானவாப்னோதி சமாராஜ்ய ஜகத்குரும் தன்மயத்வேன கோவிந்தம்
அவரை அடையிறதுக்கு வழி என்ன? தன்மயமாக ஆகணும். தன்மயமாகணும் அப்படின்னு சொன்னா நம்ம சரீரத்தை மறந்து அவராக ஆகிவிடணும். இப்ப சாதாரணமாக ஸ்வர்ணமயம் அப்படிங்கிறோம். ஸ்வர்ணமயம்னு எல்லாம் தங்கமாக ஆச்சு. அதே மாதிரி தன்மயம் அவராக ஆகிடணும். நீங்க அவர் தன்மயத்தை அடைந்தாங்கிறல சங்கீதம் கேட்ட தன்மயத்தை அடைஞ்சு விட்டார் அப்படின்னு என்ன, அதோட ஒன்றாகி விட்டான். அதே விதமாக தன்மயத்தேன கோவிந்தம் ஏது ஏதத்தால்யதா அவர் தன்மயமா இருந்தாதான் அவரை அடைய முடியும். தன்மயோ வாஞ்சிதான் காமான் தத்வாப்னோதி மாணவா. தன்மயனா இருந்து கொண்டிருக்கும் பொழுது வாஞ்சிதான் காமான், எந்தெந்த ஆசைகள் தாங்கள் மனதில் வைத்துக் கொண்டிருக்கீங்க அவ்வளவு இது வேணும்னு கேட்க வேண்டாம். அதான் சரி, நீங்க மனசுல ஆசைப்பட்ட இது கிடைச்சா தேவலையான்ட்டு நீங்க பாட்டு விட்டதா வாட்சம் இருக்க. ஆனா அவருக்கு எல்லாமும் தெரியும் உங்களுக்கு என்னென்ன வேணும்னு, அத்தனையும் கொடுப்பார். நீங்க மாமா பார்த்தா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டாம். நீங்க கேட்காமலேயே தன்மயமாக அவருடைய நாமாக்களை வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அத்தனை ஆசைகளை தானா நிறைவேறும். தன்மயோ வாஞ்சிதான் காமான் யத்வாப்னோதி மாணவா இது விஷ்ணு தர்மே. அதே போல சர்வபூதஸ்திதம் யோமாம் பஜத்யேகத்வமாஸ்திதः சர்வதா வர்த்தமானோபி சயோகி வயி வர்த்ததே. சர்வபூதஸ்திதம் யோமாம், எல்லா பிராணிகளையும் எல்லா பதார்த்தங்களுக்குள்ளயும் அவர் இருக்க. மனுஷனிடத்துல மட்டும் இல்லவர் அப்படின்னு நினைக்காதீங்க. ஈயரும்பு 84 லட்சம் ஜீவராசிகள்லயும் அவர் இருக்க. ஒரு ஈவோ ஒரு கொசுவோ அதுக்குள்ளயும் அவர் இருக்கார். அவர் இல்லாத போனால் அது சேதனமாக இருக்காது, அது நடந்து போய் தன் காரியத்தை பண்ணாது. ஆயால் எல்லாவற்றையும் அவர் இருக்கார். ஆனா நம்ம என்ன நினைச்சிருக்கோம், நீங்க வேற நான் வேற அது வேற அவள் வேற, இப்படி ஒவ்வொரு சரீரத்திலையும் ஒவ்வொரு ஆத்மா தனித்தனியாக இருக்கிறதாக நம்ம கருதி கொண்டிருக்கிறோம். எப்படி எல்லா பல்புலையும் ஒரே கரண்ட் தான் இருக்கோ, எல்லா ஃபேன்லயும் ஒரு கரண்ட் தான் இருக்கோ, அதே விதமா எல்லா பிராணிகளையும் ஒரு ஆத்மா தான் இருக்காரு. அந்த ஆத்மா யாரு? பரமாத்மா. அந்தந்த சரீரத்தில் இருக்கும் பொழுது அந்தந்த வேலை செஞ்சுட்டு இருக்கு, அவ்வளவுதான். என் சரீரத்தில் இருக்கும் பொழுது ஒரு மாதிரி, உங்க சரீரத்தில் இருக்கும் பொழுது நாய் சரீரத்தில் ஒரு மாதிரி. அதுல இருக்கக்கூடிய சக்தி ஒண்ணுதான், அதான் பரம்பொருள். இதை முதல்ல கவனிக்கணும். இந்த நம்ம ஊர்ல எல்லா பிராணிகளையும் இருக்கிற தத்துவம் ஒன்றுதான் என்று யார் அறிகிறானோ அவன் அந்த விஷ்ணுடைய அனுகிரகத்தை பெறுகிறான். சர்வபூதஸ்திதம் யோமாம் பஜத்யேகத்வமாஸ்திதः பஜதி ஏகத்வமாஸ்திதः, எல்லா சரீரத்தையும் ஒரே ஆத்மா தான் இருக்கு என்று. சர்வதா வர்த்தமானோபி, இப்படி யார் அறிகிறானோ அவன் எந்நிலையில இருந்தாலும் எப்படி இருந்த போதிலும் சயோகிமயி வர்த்ததே, அவன் என்னிடத்துலதான் இருக்கான். இதை அறிந்து கொண்டிருக்கிறவன் சர்வதா சர்வகாலமா பகவத் பக்தன், பகவத் ஸ்வரூபத்திலேயே இருந்து கொண்டிருக்கான். இது பகவத்கீதாசு. அதே மாதிரி அகம் ஹரிஹி சர்வமிதம் ஜனார்தனா, நான் தான் பரமாத்மா, சர்வமிதம் ஜனார்தனா. இப்ப அகம் இதம் ரெண்டும் ஒன்னா போயிடுது பாருங்க. ஒன்னால வேதாந்தங்கள்ல அகம் வேறு இதம் வேறு, அகங்கிறது ஆத்ம பிரத்ய விஷயம், இதுங்கிறது விஷ்ணு பிரத்ய விஷயம் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தோம். ஆனா இப்ப என்ன இருக்கக்கூடியதான தத்துவம் குணம் அகம் ஹரிஹி, நான் தான் பரமாத்மா, சர்வமிதம் ஜனார்தனா, இது என்று சொல்லக்கூடியது எல்லாமும் ஜனார்தன பரமாத்மா. காரணகரியஜாதம், அதை விட ஒரு காரணமோ ஒரு காரியமோ ஒண்ணு கிடையாது. உலகம் பார்த்தேனால் எல்லாமே காரணம் காரியம் ரெண்டு தான். ஒரு காசு ஒரு எஃபெக்ட். பாலுன்னா அது காரணம், அதுல இருந்து வரக்கூடியதான தயிருங்கிறது காரியம், மறுபடியும் தயிருங்கிறது காரணம், அதுல இருந்து வரக்கூடியதான மோருங்கிறது காரியம், மறுபடியும் மோருங்கிறது ஒரு காரணம், அதுல இருந்து வரக்கூடியதான வெண்ணெய்ங்கிறது காரியம், வெண்ணெய்ங்கிறது காரணம், அதுல இருந்து வரக்கூடியதான நெய்ங்கிறது காரணம். இந்த உலகம் முழுக்க நீங்க பார்த்தீங்கன்னா காஸ் அண்ட் எஃபெக்ட் பிரின்சிபிள் தான் வந்துருக்கு. ஆனா காரணமா இருக்கிறதும் அவர் தான், காரியமா இருக்கிறதும் அவர் தான். ஏன்னா காரணத்தை விட காரியம் வேறு இருந்ததும் காரணத்திலிருந்து வந்தது அது அதுவாகத்தானே இருக்கும். நூல்ல இருந்து வேட்டி வந்து அந்த வேட்டியில நூலை தவிர வேற ஏதாவது இருக்கும், தங்கத்திலிருந்து வந்த செங்கிலி இது தங்கத்தை தவிர வேற ஏதாவது இருக்கும். அதே போல காரணத்திலிருந்து வந்த காரியம் எல்லாம் காரணம் தான், காரணமும் காரியமும் அவர் தான். ஆனா அதுல வெவ்வேறாக காணப்படுகிறது. குடத்தை பார்த்து யாராவது மண்ணும் பண்ண, வேட்டியை பார்த்து இது நூறுன்னு யாராவது சொல்லுவானா? சொன்னா அவனை பைத்தியம் போய்.
ஆனா நல்லா யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா வேட்டியில நூலை தவிர வேற ஒண்ணும் கிடையாது. எந்த காரியம் எடுத்துட்டாலும் அந்த காரியத்துல காரணத்தை தவிர வேற ஒண்ணும் கிடையாது. அதே போல உலகத்துல தாங்கள் எதை பார்த்தாலும் அங்க இருக்கிறது பரமாத்மா ஒருவர் தான். ஆனா அந்த பரம்பொருளை பரம்பொருளாக நாம் பார்க்கவில்லை. பரம்பொருளை காரியமாக பார்த்து கொண்டிருக்கோம், நாமரூபங்களாக பார்த்து கொண்டிருக்கோம். ஆனா உண்மையை கருதுறவன் இவைகளுக்குள்ள இருக்கக்கூடிய தத்துவம் ஒன்றுதான் என்று அறிகிறான். காரண காரிய ஜாதம் ஈதிரன் மனோ எஸ்ய பூய. இப்படிப்பட்டதான மனசு யாருக்கு இருக்கோ, இப்படிப்பட்டதான எண்ணம் யாருக்கு இருக்கோ, நதஸ்ய பூய பவோத்பவா ஸ்வந்தகதா பவந்தி. பவோத்பவா பவந்தி பவஹ தேஹா சரீரம். அதுல இருந்து பவம் பவந்தி பவோத்பவா அந்த சரீரத்தினால வரக்கூடியதான கர்மாக்கள், அந்த கர்மாக்கள்னால வரக்கூடியதான சரீரம், இவை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆகையால் தங்களுக்கு மறுபிறவி இல்லாமல் இருக்கணுமையானால், பகவானின் திருவடியை நாடணும் என்று சொல்வேடையானால், பகவானோட ஒன்றாக ஆகணும் என்று நினைப்பேடையானால், சம்சார பந்தம் இது மேல எனக்கு வரப்படாது என்று தாங்கள் நினைப்பேடையானால் என்ன பண்ணணும்? அகம் ஹரிஹே சர்வமிதம் ஜனார்தனஹா. நான் என்றோ உலகம் என்றோ எல்லாமே வெவ்வேறாக காணப்படுகிறது. எல்லாம் பரம்பொருள் தான். அவரை தவிர உலகத்துல ஒன்றும் கிடையாது. எது எது காணப்படுகிறதோ அதெல்லாம் பரமாத்மா தான் என்று நினைக்கிறோம். ஈஸ்வரன் மனோ எஸ்ய பூய பவத்பவத்வந்தகதா பவந்தி. துவந்தங்கள் ராகாதிகள் கதா. கதான்னு சொன்னா கதைன்னு அர்த்தம் இல்ல, கதைன்னா வியாதின்னு அர்த்தம். நாராயணத்துல ஒவ்வொரு தசகத்தை கடைசிலையும் மாம் கதம் நிவர்த்தையா அப்படின்னு சொல்லணும். கதான்னா வியாதின்னு அர்த்தம். இது விஷ்ணு புராணே. அதே விதமா குரோர் யத்ர பரிவாத நிந்தாவா விப்ரவர்த்ததே கர்ணௌ தவ பிதாதவ்யோ கந்தவ்யம் வாததோன்யதா. கிருஷ்ண பரமாத்மாவை நாம என்ன சொல்லியிருக்கோம்? கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. உலகத்துக்கு குருன்னு சொல்லியிருக்கோம். குருன்னு சொன்னேன்னா பிரம்ம விஷ்ணு ருத்ராதி திரிமூர்த்திகளை விட அப்பாற்பட்டவர் அந்த குரு தத்துவம். அந்த குருவனுடைய குரோர் யத்ர பரிவாத, குருவனிடத்துல தோஷத்தை சொல்றதோ, பரிவாதம்னு இருக்கிற தோஷத்தை சொல்றது. அதே போலயே நிந்தாவா விப்ரவர்த்ததே, அவரிடத்துல இல்லாத தோஷத்தை சொல்றது. நிந்தாவா விபரத்ததே கர்ணஹு தவபிதா தவ்யோ. அந்த இடத்துல ரெண்ட காலம் மூடிக்கணும். கந்தவ்யம் வாததோன்யதா, அங்க இருந்து வெளியேறணும். அப்படின்னா அந்த பகவான நம்ம வையப்படாது. பகவத்ஸ்வரூபமா இருக்க அந்த குருவானவர். அதே போலயே உலகத்துக்கு குருவா பரமாத்மா இருக்கிறதுனால பரமாத்மாவை வெய்யற இடத்துல நீங்க அங்க இருக்கக்கூடாது. நாஸ்திக சமூகத்துல இருக்காதீங்க. அந்த நாஸ்திக சமூகத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பாபம் வந்து சேரும். ஆகையால் சில பேர் தெரியாம சொல்லிட்டு இருக்காங்க பகவான் அவ்வியாஜ கருணாமூர்த்தி. பகவான வையறவாளுக்கும் பகவான் ஹெல்ப் பண்ணுவார். தேர் இஸ் நோ காட்னு சவத்துல எழுதுறான். அவன் கைக்கு எழுதக்கூடியதான திறமையை அவர் தான் கொடுக்கிறார். ஏன்னா திறமை அவர் கொடுத்தார், இவன் தன் புத்தியினால எழுதுறான். அதனுடைய பலன் என்ன அவன் அனுபவிக்கிறான். வேண்டாம்னு சொல்ல மாட்டான். ஆகையால் எல்லோருக்கும் சகாயம் பண்றதுங்கிற அபிமானத்துல அவர் இருந்து கொண்டிருக்கிறதுனால அவன் அப்படி பண்ணிட்டு இருக்கான். ஆனா நீங்க அங்கே போகக்கூடாது. குரோர் யத்ர பரிவாத நிந்தாவா விப்ரவர்த்ததே கர்ணௌ தவபிதா தவ்யோ கந்தவ்யம் வாததோன்யதா தஸ்மாத் பிரம்மைவ ஆச்சாரிய ஸ்வரூபேணாவதிஷ்டதே. ஆகையால் இந்த பிரம்மன் தான் ஆச்சாரிய ஸ்வரூபமாக இருக்க. ஒவ்வொருவருக்கும் அவளுக்கு சொல்லிக் கொடுக்கிறவர் அந்த பரமாத்மா தான். குருவா இருந்து கொண்டு உங்களுக்கு எந்தெந்த சமயத்துல என்னென்ன வேணுமோ அவைகளை எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறவர் அவர் தான். வரம் ஹுதவஹ ஜ்வாலா புஞ்சஸ்ய அந்தர்வ்யவஸ்திதே நகௌரிதிந்தா விமுக ஜன சம்பாத வைசசம். வரம் ஹுதவஹ ஜ்வாலா புஞ்சஸ்ய. ஒண்ணு பகவான வைர இடத்துல இருக்கணுமா, இல்ல கொதித்து கொண்டு எரிந்து கொண்டிருக்கக்கூடியதான நெருப்புக்குள்ள போகணுமா? இந்த ரெண்டுல எது நெருப்புக்குள்ளேயே போயிடுமோன்னு. ஏன் அப்படி சொல்றது சுவாமி அப்படின்னா, இப்பொழுது நெருப்புக்குள்ள போனா இந்த சரீரம் தான் எரியும், இந்த சரீரத்துக்கு தான் தாபம் வரும். ஆனா பகவான நிந்த பண்றவாளுடைய நடுவுல இருந்தடையானால் அந்த பாபம் பல சரீரத்துல பல ஜென்மம் அவ்வளவு உங்களை தாக்கும். பகவான் நிந்த இருக்க பார்த்தேன்னா அது பல சரீரத்துல தாக்கும். ஆகையால் இதே பெட்டர். வரம் உதவஹ ஜ்வாலா புஞ்சஸ்ய. உதவம்னா நெருப்பு. நெருப்பு ஜுவாலைக்கு நடுவுல போவது வியவஸ்திதி. அதுவே தேவையில்ல. நகௌரிதிந்தா விமுக ஜன சம்பாத வைசசம்.
கௌரி மகாவிஷ்ணுடைய சிந்தா விமுக அந்த அவரை நினைக்காததான மனுஷியாளுடைய கூட்டத்துக்குள்ள இருக்கான் பார்த்தீங்களா, அப்படின்னு அவனை நிந்த பண்றதுன்னு இல்லை, அவரை நினைக்காம மற்ற விஷயங்களை நினைத்து கொண்டிருக்கக்கூடியதான மனுஷியாளுடைய கூட்டத்துல இருக்கிறதே அவ்வளவு பாபம். ஆகையால் சர்வதா சர்வகாலம் எந்த பரமாத்மா நமக்கு எல்லா விதமான வசதிகளையும் கொடுக்கிறாரோ, இந்த சரீரத்தை கொடுத்துக்கிறாரோ, சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான அத்தனை பதார்த்தங்களும் அத்தனை உருப்படிகளும் நமக்கு வேலை படும்படி பண்றாரோ, நம்ம மூச்சு காத்தையும் உள்ளேயும் வெளியிலையும் போகும்படி பண்ணி கொண்டிருக்காரோ, அனுட்சணமும் நீங்க உட்கொள்ளக்கூடியதான ஆகாரத்தை கொடுத்து அதை நீங்க உட்கொள்ளும்படி பண்ணி உட்கொண்ட பிறகு அதை ஜீரணமாய் நம்ம சரீரத்துக்கு உபயோகப்படும்படி பண்றாரோ, அப்படிப்பட்டதான அந்த பரம்பொருளை நினைக்காமல் இருக்கிற மனுஷியாட்டிய கூட்டத்துல இருக்காதீங்கோ. இது காத்தியாயத வச்சனா அப்படின்னு காத்தியாயன ஸ்ருதி சொல்றது. காத்தியாயன வச்சனாது எத்திர தேசே வாசுதேவ நிந்தா, எந்த இடத்துல பகவான் நிந்த நடக்கிறதோ தத்ர வாசோ ந கர்த்தவ்யா, அங்க இருக்கவே கூடாதுன்னு. எஸ்ய தேவே பரா பக்தி யதா தேவே ததா குரௌ தஸ்யைதே கதிதாக்யர்த்தாः பிரகாசந்தே மகாத்மனः. எஸ்ய தேவே பராபக்தி, யாருக்கு இந்த பரமாத்மாவிடத்துல நிருபாதிகமான பக்தி உண்டோ, அவரிடத்துல என்ன சார் அவ்வளவு பக்தினார், அது இன்னதுன்னு சொல்ல முடியாது. ஒரு உபாதியும் இல்லாமல் ஒரு இன்னது என்ற காரணம் இல்லாமல் அந்த பகவானிடத்துல பக்தி இருக்கும். யதா தேவே ததா குரௌ, அந்த பகவானிடத்துல எப்படி பக்தி இருக்கோ அப்படிப்பட்டதான பக்தி ஆச்சாரியனிடத்திலையும் இருக்கணும். இப்படி இருக்குமையானால் சத்யைதே கதிதாக்யர்த்தா, அவருக்கு சொன்னதான அர்த்தங்கள் எல்லாம் அந்த குருவானவர் எதை சொல்லுகிறாரோ அத்தனை பொருள்களும் பிரகாசந்தே மகாத்மனா, தானா தெரியும். அத்தனை அம்சங்களும் அவர் சொல்லிக் கொடுத்து அத்தனையும் பிரகாசிக்கும். சத்யைதே அகதிதாக்யர்த்தா, அப்படி பதத்தை தெரிவிக்கணும். சத்யைதே அகதிதாக்யர்த்தா, ஏதோ ஒரு 4 புத்தகம் தான் சொல்லிக் கொடுப்பார், மீதி எல்லாம் தானா புரியும். அந்த குருவனுகிரகம் இருக்குமையானால் பகவத் அனுகிரகத்தினால் உங்களுக்கு அத்தனை விஷயங்களும் புரியும். சிலதுதான் சொல்லிக் கொடுக்க முடியும். சாஸ்திரங்கள் அனந்தம், வேதங்கள் அனந்தம் இருந்தாலும் குரு பக்தின்னு ஒண்ணு இருக்குமையானால், பகவான் இடத்துல எப்படி ஒரு பக்தி இருக்கோ அந்த பக்தி குருவன் இடத்துலையும் இருக்குமையானால் சத்யைதே அகதிதாக்யர்த்தாः பிரகாசந்தே மகாத்மனா, மகாத்மாவா இருந்து கொண்டு அவனுக்கு அத்தனை விஷயங்களும் புரியும். இது ஸ்வேதாஸ்வதரோபனிஷத் மந்திரவர்ணாத், இது யாரு சொல்லியிருக்கார்? ஸ்வேதாஸ்வத உபனிஷத்தை சொல்றது. ஆகையால் ஹரவு குரவுச்ச பராபக்தி காரியா, பகவான் இடத்திலையும் குருவனிடத்திலையும் உயர்ந்ததான ஒரு பக்தியை ஒரு மனிதன் அடைய வேண்டும். அவசேனாபி என்னாமி கீர்த்திதே சர்வபாதகை உமான் விமுச்சதே சத்யः சிம்மத்ரஸ்தைர்மிருகைரிவா. அவசேனாபி என்னாமி, எந்த பகவானுடைய பெயரை அவசேனாபி, இவன் வேணும் என்று சொல்லாமல் இன்வாலண்டரியா சொன்னாலும், யாருக்கோ ஒரு பெயர் நாராயணான்னு கூப்பிட்டார், யாருக்கோ ஒரு பெயர் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிட்டார், போரும்ட்டார். நீர் என்ன கூப்பிடல, இன்னொருத்தர் மனசுல வச்சுட்டு தான் கூப்பிட்டிருக்கேன், இருந்தாலும் என் பேரை கூப்பிட்டாலோ புண்ணியம் உண்டுட்டார். இது ஒண்ணுதான் நம்ம நாட்டுல நாம் பண்ணக்கூடியதான நல்ல காரியம். குழந்தைகளுக்கு எல்லோருக்கும் அர்த்தமுள்ள பெயரா வைக்கிறோம். நீங்க எந்த பேர் வச்சாலும் அந்த பேர் பகவன் நாமாவா ஆயிடும். அப்படிதான் இருக்கு. பிரியா அப்படின்னு பேர், பிரியானா பிரியமுள்ளவள் அர்த்தம். ஆனா என்னடா அம்பாளுடைய நாமா. அதே போலயே நீங்க இந்த கலா அப்படின்னா கலாவதி கலாலாபா காந்தா காதம்பரி பிரியா, இப்படி தாங்கள் எந்தெந்த பெயர் வச்சாலும் அத்தனை பெயர்களும் அந்த பகவானுடைய நாமாவா அமைஞ்சிருக்கு. அதை தவிர வேற வைக்க முடியாது. ஆனா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ல வுட், ரெட் பீலர் இப்படி எல்லாம் பேர் இருக்கு. அவனுக்கு அந்த சம்ஸ்காரம் இல்லை. அது ஒண்ணும் தப்பு இல்லை, அவளுடைய வழி அது. ஆனா அந்த சம்ஸ்காரம் இல்லை. இந்த சம்ஸ்காரம் நமக்கு வந்திருக்கு, இதனால என்ன பிரயோஜனம்னு பார்க்கணும். இந்த பிரயோஜனம் என்ன அப்படின்னா, நீங்க கூப்பிட கூப்பிட உங்களை அறியாமலேயே உங்களுக்கு புண்ணியம் வருது. அதான் அவசேனாபி என்னாமி கீர்த்திதே சர்வபாதகை, எத்தனையோ பாபங்கள் போறது சார். குமான் விமுச்சதே சத்யா, அவன் அப்பொழுதே அந்த பாபங்களை விமுக்தி அடைகிறான். சிம்மத்ரஸ்தை ஒரு கைரிவா, சிம்மத்தை கண்டதுமே ஓனாய் சென்னாய் எப்படி ஓடி போயிடுமோ, அங்க நிக்காதோ, அதே போல பாபங்கள்லாம் பகவான் நாம சொல்ற இடத்துல நிக்காது, ஓடி போயிடும். அவ்வளவு. ஞானதோ அஜானதோ வாபி வாசுதேவஸ்ய கீர்த்தனாத்
தத்தர்வம் விலயம் யாதி தோயஸ்தம் லவணம் யதா. விஷ்ணுதாசனத்தை வாசிக்கிறோம், நமக்கு அது அர்த்தம் தெரியலையேன்னு அர்த்தம். நாமாக்களுக்கு அர்த்தம் புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். சில நாமாக்களுக்கு நம்ம சாதாரணமா தெரியும், ஆனா சில நாமாக்களுக்கு அர்த்தம் புரியாது. அர்த்தமானது மேலோட அர்த்தம் புரியுமே தவிர அதுக்குள்ள உள்ளூர் அர்த்தம் நமக்கு தெரியாது. இந்த நாமாக்களுக்கு இருக்கக்கூடியதான அர்த்தங்கள் என்னது என்று அறிந்து கொள்வதற்கு ஆதிசேஷன் போன்றவர்களுக்கு தான் புரியுமே தவிர சாதாரணமான மனிதர்களுக்கு புரியாது. அவ்வளவு சாஸ்திரத்துல நிகூடமான அர்த்தம். அதுலயும் இங்க இருக்கக்கூடியதான பெயர்கள் எல்லாம் வேதத்துல இருக்கக்கூடியதான மந்திரங்கள்ல இருக்கிற நாமாக்கள் சொல்லியிருக்கேன். ஆகையால் இந்த மந்திரங்கள்ல இருக்கிற நாமாக்கள் வேதத்தை அர்த்தத்தை புரிந்து கொண்டால்தானே சொல்ல முடியும். வேதார்த்தமானது கபீரம், ரொம்ப ஆழமானது. ஆகையால் இதை அறிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். ஆனால் இங்க என்ன சொல்றது, அறிவதற்காகத்தான் பாஷ்யம் பண்ணியிருக்கோம். அந்த பாஷ்யத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம், முடியறத தெரிஞ்சுக்கிறோம். ஆனா அர்த்தம் தெரிஞ்சிருந்த பிறகுதான் சொல்லணும்னு நிர்பந்தம் இல்லை. ஞானதோ அஜானதோ வாபி, அர்த்தம் புரிந்தாலும் புரியாத போனாலும் வாசுதேவஸ்ய கீர்த்தனாது, பகவன் நாமாவை சொன்ன இல்லையானால் தற்சர்வம் விலயம் யாந்தி தோயஸ்தம் லவணம் யதா. தற்சர்வம், நீங்க பண்ணியதான பாபங்கள் எல்லாம் ஜலத்துல இட்டதான உப்பு மாதிரி. ஜலத்துல உப்பை போட்டேன், கொஞ்ச நேரம் ஆனதும் உப்பெல்லாம் என்ன கரைஞ்சு போயிடுறதோ, லயத்தை அடையிறதோ, அதே போல பாபங்கள்லாம் முதல்ல போயிடுது, இது எல்லாம் அப்புறம். அந்த அர்த்தானுசந்தானம் எப்ப நம்ம புரிஞ்சுட்டோமோ அப்ப என்ன ஆகுது தெரியுமா, அதுல இருக்கிற சம்ஸ்காரங்களும் போயிடுது. பாபம் முன்னால போச்சு, இப்ப சம்ஸ்காரமும் போச்சு. சம்ஸ்காரம் போறது இல்லாமல் உங்க மனசானது பகவானுடைய பாதார விந்தங்கள்ல சேர்ந்து போச்சு, முக்தி கிடைச்சது. இந்த ஞானத்தினால முக்தி கிடைக்கிறது அர்த்தத்தை அறிந்தால். அர்த்தத்தை அறியாமல் சொன்னேனால் எல்லா பாபங்களும் போறது. அதான் ஞானதோ அஜானதோ வாபி வாசுதேவஸ்ய கீர்த்தனாத் தற்சர்வம் விலயம் யாதி தோயஸ்தம் லவணம் யதா. இந்த விஷ்ணுதாஸ் நாமத்துல விஸ்வம் எனக்கூடியதான பெயருக்கு வியாக்கியானம் பண்ணும் பொழுது இந்த நாமாக்களை சொல்றதுனால என்ன விசேஷம், என்ன பலம் அப்படிங்கிறது மகாத்மியம் முதல்ல சொல்றார். கடைசியில இந்த மகாத்மியம் பின்னால வரப்போறது. சர்வ பிரகரணாயுதான ஆன பிறகு அதற்கு பிறகு உத்தர பாகத்துல பகவன் நாமாக்களுடைய மகாத்மியம் விஷ்ணுதாஸ் நாமம் படிக்கிறதுனால வரக்கூடியதான பலங்கள் என்ன அப்படின்னு சொல்ல போறோம். ஆனா அதற்கு முன்னாலேயே நமக்கு முதல் நாமாவளியே இவைகள்லாம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நாம இதை விடாம சொல்லணும்னு நமக்கு இவ்வளவு பலம் இருக்குன்னு சொன்னாத்தானே மனுஷன் உத்தேஜமா இருந்து கொண்டு அதை சொல்லுவான். எல்லாம் அனுப்புறம் கடைசியில சொன்னா இதை முன்னாலேயே சொல்லியிருக்கணும் சார், இவ்வளவு பலம் இருக்கேன்னு தெரியாம போயிடுது அப்படின்னு போய். முதல்ல என்ன, இந்த நாமாக்களுக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்கப்ப, இது சாதாரணமான விஷயம் இல்லை அப்படிங்கிறது. கலிகல் மடமத்யுக்ரம் நரகார்த்திய பிரதம் ரிணாம் பிரயாதி விலயம் சத்ய சகிருஷ்ணஸ்ய சம்ஸ்கிருதே. கலிகல் மடமத்யுக்ரம், கலியில பாபங்கள் உக்ரமாக இருக்கு. கலிகாலத்துல நம்ம நல்லது பண்ணணும் என்கிறது ரொம்ப கஷ்டம். வருஷக்கணக்காக தபஸ் பண்ணியிருக்கா கிருதயுகத்துல, திரேதாயுகத்துல யஜ்ஞயாகாதிகள் எல்லாம் பண்ணியிருக்கா. துவாபர யுகத்துல எத்தனையோ வருஷங்கள் பகவானுடைய ஒரு ஸ்வரூபத்தை தியானம் பண்ணியிருக்க. கலிகா யுகத்துல ஒண்ணும் பண்ணல. எத்தனை பேர் மெடிடேஷன் பண்றோம் பகவான? பகவான் நாம எவ்வளவு நேரம் சொல்றேன்? ஏதாவது மந்திர ஜபம் காயத்ரி மந்திரமாவது ஒரு மணி நேரம் ஒரு நாளுக்கு பண்றோமா? முடியல. நல்ல காரியம் பண்றதுக்கு ஒண்ணும் முடியல வீட்டுல. கலிகாலம் அப்படி கோரமான கலி. ஒருவருக்கும் வயலை ரொப்பறதுக்கே பொழுது போகல. அதோட மட்டும் இல்லாமல் அவனுக்கு வரக்கூடியதான துன்பங்கள் என்ன எப்படி இருக்குன்னு அவனுடைய மனசை வேற எங்கேயும் செல்ல விடாம பண்றது. ஒவ்வொருவருக்கும் அவ்வளவு கவலைகள் இருக்கு. அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேசம் அப்படிங்கிற 5 விதமான கவலைகள் ஒவ்வொரு மனிதனையும் எப்பொழுதும் பிடிச்சுண்டு இருக்கு. ஆகையால் அப்படி கல்மஷங்கள் அதிகமா இருக்கக்கூடியதான மனிதர்களுக்கு கலி கல்மஷ மத்யுக்ரம் நரகார்த்தி பிரதம் ரிணாம, மனுஷர்களுக்கு எப்பொழுதுமே நரகத்துல கொண்டு போய் தள்ளுறது வாழ துன்பத்தை கொடுத்து. பிரயாதி விலயம் சத்யா, அது சீக்கிரமாக போகணுமே. ஆனால் என்ன பண்ணணும்? சகரத் கிருஷ்ணஸ்ய சம்ஸ்கிருதே, கிருஷ்ண நாமாவை சொல்லுங்க. அவரை தியானம் நினைங்கோ, சொல்லணும். வாயை விட்டு சொல்ல வேண்டாம், கிருஷ்ணனை தியானம் பண்ணுங்க.
கிருஷ்ணான்னு வாய் விட்டு சொல்லணும்னு கூட இல்ல, கிருஷ்ணனை நினைச்சா போறோம், அத்தனை பாபங்களும் போறது. சகருத் கிருஷ்ணஸ்ய சம்ஸ்கிருதே சகருத் ஸ்மிருதோபி கோவிந்த ரிணாம் ஜன்ம கதைக்ரதம் பாபராசிம் தஹத்யாசு சூலராசி நிவானலஹ. சகருத் ஸ்மிருதோபி கோவிந்த, அந்த பகவான் கிருஷ்ண பரமாத்மா, அவரை ஒரு கணம் நீங்க நினைத்த போதிலும் ரிணாம் ஜன்மகதைக்ரதம் 100 ஜன்மாக்களில் பிறவைகளில் தாங்கள் பண்ணினதான பாபங்கள் இருக்கு, அத்தனை பாபமும் பகவான் கிருஷ்ண பரமாத்மாவை ஒரு கணம் நினைத்ததனால் போகிறது. நினைக்கிறோமா? நமக்கு வேற ஏதோன்னு நினைக்கிறான். காலம்பரம் டிவி பார்த்துட்டே இருக்குமே தவிர பகவான் நினைக்கிறதுன்னு இல்லையே. பகவானுடைய ஸ்மரணமே மனுஷனுக்கு இருக்க மாட்டேங்கிறது. என்ன பரிசரங்கள் அப்படி போயிடுது. ஒவ்வொரு மனிதனுடைய என்விரான்மெண்ட்டும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தேனால் இவனை மறுபடியும் உலகத்து பக்கம் நோக்கி அழைத்து செல்வதை தவிர தனக்குள்ள தன்னை பார்க்கணும் எனக்குடையதான வழியே கிடையாது. தியானம் பண்றதில்லை, உபநிஷத்துகளை வாசிக்கிறது இல்லை, பெரியோர்களுடைய உபதேசம் பெறுவதில்லை. காலம் அப்படி மாறி போயிட்டே இருக்கு. ஏன் பகவான் என்ன சொல்ற, ஒரு தடவை நீ பகவானை நினைப்பா, நினைச்சதனால் 100 ஜென்மம் அவன் நீ பண்ணின பாபங்கள்லாம் போறது. பாபர அஜந்தாசு, இந்த பாப கூட்டங்களை எரிக்கிறது. எப்படி? சூலர அதினிவானலஹா, நெருப்பானது எப்படி பஞ்சினுடைய கூட்டத்தை எரிஞ்சு விடுறதோ அதே போல எரிக்குமாப்பா. அதனால தியானம் பண்ணு. இந்த தியானமானது மனசு பரமாத்மாவோட சேருவது. எப்படி 2 பதார்த்தங்கள் சேருமையானால் அது அரசமையானால் அதுல இருந்து நெருப்பு வருகிறதோ அதே போல உங்களுடைய மனசை பரமாத்மாவோட சேர்த்து வச்சிடையானால் அங்கே ஏற்படுகிறது ஞானம் எனக்கூடியதான நெருப்பு. ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசத்குரு அர்ஜுனா, இந்த ஞானம் எனக்கூடியதான நெருப்பானது எல்லாவற்றையும் எல்லா பாபங்களையும் எரித்து விடுகிறது. ஏன் இந்த பாப ராசி இருக்கே, இதை போக்குறதுக்கு வழி என்ன? இந்த மனசை பகவானிடத்துல செலுத்த வேண்டியது. மனசை பகவானிடத்துல செலுத்தினால் அதுக்குதான் சுவாமி பேரு ஸ்மரணம். தேயம் பதனவல் நீக வாசினீரு வரசனோரகி ஞான கோவிந்த கோவிந்த கோவிந்தேதி பிரபாஷதே. இந்த மனுஷியால் இருக்காளே, இவாளுக்கு ஒரு வாக்குன்னு இருக்கு. இந்த வாயுக்குள்ள ஒரு நாக்குன்னு ஒண்ணு இருக்கு. இந்த நாக்கு எப்படிப்பட்டது? அது ஒரு பாம்பு மாதிரி இருக்கு. இந்த நாக்குக்கு பாம்புன்னு ஏன் சொல்றோம் சுவாமி? அதுக்கு நரம்பு இல்லை. பாம்பு எப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகுமோ அப்படி இந்த நாக்கை வளைஞ்சு வளைஞ்சு பேசுறது. இந்த பாம்பு எங்க இருக்கும்? புத்துக்குள்ள இருக்கும். அதே போல இந்த வாயும் புத்து மாதிரி இருக்கு. ஏன்னா உள்ள இருட்டா தானே இருக்கு, புத்து மாதிரி இருக்கு. அந்த பாம்பு வெளியில வந்து போறப்ப இந்த நாக்கு அப்பப்ப வெளியில வரும், அவ்வளவுதான். இந்த நாக்கு என்னன்னா இது வெறும் பாம்பு தான் சார். எந்த சேயம்பதனவல் நீக வாசினி, வாக்கு வாய் எனக்கூடியதான புத்துக்குள்ள வசிக்கக்கூடியதான ஒரு பாம்பாக்கும். எது? இந்த நாக்கு என்கிறது. எந்த நாக்கு சார்? சேயம் ஞான கோவிந்த கோவிந்த கோவிந்தேதி பிரபாஷதே. ஒரு இந்த ஜன்மாவில கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லாததான இந்த வாக்கானது வெறும் பாம்பு தான். புத்துல இருக்கிற பாம்பே தவிர வேற ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அந்த பாம்பானது எப்படி விஷபூரிதமா இருக்கோ அதே போலதான் இந்த நாக்கம் விஷபூரிதமா இருக்கும். இந்த நாக்கு நல்லதாக ஆகணுமே ஆனால் அதுக்கு நீங்க பகவான் கோவிந்த நாமஸ்மரணம் பண்ணணும். அதனால கோவிந்த நாமஸ்மரணம் அவ்வளவு முக்கியமானது. யா சேயம்பதனவல் மேக வாசினி ரசனா உரகி. ரசனான்னு சொன்னா நாக்கு, உரகி ஞான கோவிந்த கோவிந்த கோவிந்தேதி பிரபாஷதே. அதோட மட்டும் இல்ல, பாபவல்லி முகே தஸ்ய ஜிஹ்வாரூபேண திஷ்டதி. பாப கொடி, இந்த நாக்குங்கிறது பாப கொடி. முகே தஸ்ய, அவருடைய முகத்துல வாயுக்குள்ள இருக்கக்கூடியதான பாப கொடி. ஜிஹ்வாரூபேண திஷ்டதி, அது நாக்கு எனக்கூடியதான உருவத்துல இருக்கான் இந்த பாப கொடி. ஏன்? ஞானவத்திரிவாராத்ரோ, எந்த நாக்கானது பகலையும் இருவதையும் அது பகவன் நாம குணான் கோவிந்த சம்பவான் கோவிந்த நாமஸ்மரணம் பண்ணலேன்னா அது வெறும் பாபக்கொடி. நம்ம நாக்குங்கிறது பாபக்கொடியாக இருக்கும். ஆகையால் அப்படி பண்ணாதீங்க.
உங்க நாக்க பாபப்பொடியாக ஆக்காதீங்க. ஆகையால் என்ன பண்ணணும்? அந்த பகவன் நாமாவை சொல்லணும். பாபவ வில்லேமுகே தஸ்ய திக்வாரூபேண திஷ்டதி யானவர்த்தி திவாராத்ரௌ குணான் கோவிந்த சம்பவான் சகிருதச்சரிதம் ஏன ஹரிவித்யக்ஷரத்வயம். ரெண்டே ரெண்டு எழுது ஆ வி. ரொம்ப சுலபம். ஆனா யார் அதை சொல்லலையோ சகிருதச்சரிதம் ஏன ஹரிவித்யக்ஷரம் துவயம் பத்த பரிகரத்தேன மோட்சாயகமனம் பிரதி. ஒரு தரம் நீங்க ஹரின்னு சொன்னாலே என்ன ஆச்சு தெரியுமோ, நான் மோட்ச மார்க்கத்துக்காக அவன் இடுப்புல வேஷ்டியை கட்டிட்டு இருக்கான். இந்த பரிகரவனை வேஷ்டி இழுத்து கட்டிக்கிறாளா இல்லையோ, ஒரு காரியம் பண்றதுக்காக ரெடி ஆகணும்னு. அதே மாதிரியே இவன் ஹரின்னு சொல்றதுனால என்ன ஆச்சுன்னா மோட்ச மார்க்கத்துக்கு ரெடி ஆனா போல ஆயிடுது. ஆகையால் நீங்க ஹரிநாம ஸ்மரணம் வேதத்தை தினமும் பாராயணம் பண்ணணுங்கிற இந்த வேத பாராயணம் யாவந்தி வேதாட்சராணி தாவந்தி ஹரிநாமானி. வேதத்துல ஒவ்வொரு எழுத்தும் ஹரிநாமாக்கள். அந்த பகவானுடைய நாமாவை சொன்ன மாதிரி. அதனால்தான் வேதத்தை தினந்தோறும் படிக்கணும் அப்படின்னு சொல்றது. அதே விதமாகத்தான் இந்த ஹரின்னு ஒரு பேரு சொன்ன மாத்திரத்தினால மனுஷன் என்ன ஆயிட்டான்? மோட்ச மார்க்கத்தை அடைவதற்கு சித்தமாயிட்டான். இந்த பகவன் நாமாவை நம்ம சொல்றதுனாலயோ உபாசனம் பண்றதுனாலயோ என்ன கிடைக்கிறது? உங்க மனசுல இருக்கிற பாபங்களை அகற்றி அந்த மனசை மறுபடியும் உயர்ந்ததான ஒரு நிலைக்கு பகவானுடைய அடையறதுக்கு தகுந்ததான ஒரு சந்தர்ப்பத்தை அமைச்சு கொடுக்கிறது. பகவான் நாமாவையோ பகவானுடைய மந்திரத்தையோ சொல்வதனால் நமக்கு கிடைக்கிறது முதல்ல என்ன பண்றது? பாபம் போகிறது. அதோட இல்ல நமக்கு வரக்கூடியதான பிரதிபந்தங்களை அகற்றி நமக்கு அந்த மோட்சத்துக்கு வேண்டியதான பிரம்மஞானம் வரும்படி பண்றது. அதனால்தான் இந்த மார்க்கம் உயர்ந்தது. சகலதம் ஏன அறிவித்யக்ஷரத்வயம் பத்த பரிகரத்தேன மோட்சாயகமனம் பிரதி அப்படின்னு பத்ம புராணம் சொல்லு. அதே போல ஏகோபி கிருஷ்ணஸ்ய கிருத பிரணாம தசஸ்வமேத அவபிரதேன துல்யः தசஸ்வமேதி புனரேதி ஜன்ம கிருஷ்ண பிரணாமி ந புனர்பவாய. ஏகோபி கிருஷ்ணஸ்ய கிருத பிரணாம. பகவான் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணினேன். நீங்க இன்னொருவர் என்ன பண்ணினார்? 10 அஸ்வமேத யாகம் பண்ணினார். அஸ்வமேத யாகம் பண்ணி அவபிரதேசி பண்ணி கடைசியில அவபிரத ஸ்நானம் பண்ணினார். எந்த யாகம் பண்ணினாலும் கடைசி நாளுக்கு அவபிரத ஸ்நானம்னு ஒண்ணு. அந்த தீர்த்தங்கள்லாம் கொண்டு வந்து அந்த தீர்த்தத்துல போய் ஸ்நானம் பண்ணணும். பிறகு யஜ்ஞம் பண்ணின பாத்திரங்கள்லாம் அங்கேயே விசர்ஜனம் பண்ணணும். இது அவபிரதேஷ்டின்னு பேரு. அந்த இஷ்டியானது நெருப்புல பண்றது இல்ல, ஜலத்துல பண்றது. அதான் அவபிரதம்னு பேரு. ஸ்நானம் பண்ணி அங்கே மூழ்கி ஸ்நானம் பண்ணணும். இப்படி அந்த அவபிரதேஷ்டி பண்ணினா அதோட ஆயிடுதுன்னு அர்த்தம் யாகம். தட்சிணையெல்லாம் முன்னாலேயே கொடுத்துடணும். கடைசி நாளுக்கு மத்தியானமே தட்சிணை உண்டு, முடிஞ்சாச்சு. சாயங்காலம் அவபிரதேஷ்டி. இதனால அவபிரதேஷ்டி பண்ணினோமையானால் அதோட முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். இப்படி 10 யாகங்கள் பண்ணி அவபிரதேஷ்டி பண்ணினார். அவருக்கு அதிகமான புண்ணியமா இல்ல ஒரு கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம் பண்ணினாரே அவருக்கு அதிகமான புண்ணியமானு கேட்டுட்டார். ஏகோபி கிருஷ்ணஸ்ய கிருத பிரணாம. பகவான் கிருஷ்ணனுக்கு பண்ணினதான ஒரே ஒரு நமஸ்காரமும் தசாஸ்வமேத அவபிரதேன துல்யா. 10 அஸ்வமேத யாகம் பண்ணினா எவ்வளவு புண்ணியம் இருக்கோ அத்தனை புண்ணியமும் இது சமானம் சார்னர். ஓஹோ, அப்ப 10 அவபிரத ஸ்நானமும் இது அஸ்வமேத யாகமும் ஒரு கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம் பண்றதோ சமானம் தானே. புண்ணியத்துல சமானம் தான். ஆனா இன்னொரு விசேஷம் இருக்கு. என்ன? தசஸ்வமேதி புனரேதி ஜன்மா. 10 அஸ்வமேத யாகம் பண்ணினவரும் மேல் லோகங்களுக்கு போறார். அங்க போய் என்ன பண்றார்? இந்த பண்ணினதான கர்மாக்களுடைய பலத்தை அனுபவிக்கிறார். நம்ம பண்ணினதான கர்மாவுடைய பலம் புண்ணிய கர்மாவுடைய பலமா இருந்தால் சொர்க்க லோகத்துல போய் அனுபவிப்போம். பாப கர்மாக்களுடைய பலமா இருந்தால் நரக லோகத்துல போய் அனுபவிப்போம். இப்ப என்ன சொன்னார்? இவன் புண்ணியங்களை பண்ணியிருக்கான் 10 அஸ்வமேத யாகம். சோ இங்க என்ன பண்ணிருக்கான்? 10,000 வருஷம் எனக்கு நிறைய வருடங்கள் அங்க அனுபவிக்கிறான். அந்த சொர்க்கலோகத்துல என்ன விசேஷம்னா நீங்க இங்க பண்ணினதான புண்ணிய கர்மாக்களை அனுபவிக்க முடியுமே தவிர அங்க மறுபடியும் புண்ணிய கர்மாவை பண்ண முடியாது. கர்மாக்களை பண்றதுக்கு இந்த நாடுதான், இங்க வந்துதான் கர்மாக்களை பண்ண முடியும். இந்த மானிட பிறவியினால்தான் கர்மாவை பண்றதுக்கு அதிகாரம். ஒரு பசுமாட்டுக்கோ ஒரு நாய்க்கோ அதிகாரம் கிடையாது. ஒரு கந்தர்வனுக்கோ ஒரு யக்ஷனுக்கோ அதிகாரம் கிடையாது. யாரு பண்ண முடியும்? மனிதனா இருந்தா தான் பண்ண முடியும்.
இந்த மானிட பிறவையை வேஸ்ட் பண்ணப்படாதுன்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான். நீங்க எந்த பிறவை அடைஞ்சாலும் கர்மாவை பண்ண முடியாது. இப்ப மானிட பிறவை அடைஞ்சாச்சே கர்மாவை பண்ணினான், அந்த அஸ்வமேத யாகங்களை பண்ணினான். இந்த அஸ்வமேத யாகங்களுடைய பண்ணின பலமானது சொர்க்கலோகத்துக்கு போனான். அங்கே அத்தான புண்ணியங்களும் அதனுடைய பலமெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கேன். புண்ணியத்தினுடைய பலமானது சுகம், சுக சாதனங்கள், நினைத்ததெல்லாம் கிடைக்கிறது, எது வேணுமோ அது கிடைக்கிறது, ஆனந்தமாக வாழ்கிறார் எல்லாமோ. ஆனா என்னாச்சு, அங்கே சுகங்களை அனுபவிக்க அனுபவிக்க அந்த சுகங்கள் எல்லாம், அந்த புண்ணியங்கள் எல்லாம் குறைஞ்சு போயிட்டு, பேங்க்ல இருந்து காசை செக்க வித்ட்ரா பண்ணிட்டே இருந்தேடா யாரால் என்ன ஆச்சுன்னு அக்கௌண்ட் குறைஞ்சிட்டே இருக்கு, வேற வழி இல்லை. அதே விதமா நீங்க எவ்வளவு தூரம் குறையிறதோ, எவ்வளவு தூரம் அனுபவிக்கிறீடோ அத்தனை புண்ணியமும் குறையுது. கொஞ்ச நாளுக்கு அதில் டிபாசிட்டும் பண்ண முடியாது, வித்ட்ரா பண்ணிட்டே இருக்கு, அப்ப என்ன குறையத்தானே செய்யும். அப்ப அத்தனை புண்ணியமும் குறைஞ்சு போயிடுச்சு. 1,00,000 வருஷம் இருந்தோம் அங்கே, நான் வேண்டாம்னு சொல்லலை. ஆனா டெய்லி குறைஞ்சுட்டே இருக்கு. குறைஞ்சு குறைஞ்சு என்ன சுவாமி ஆச்சுன்னா ஒரு நாளைக்கு 0 ஆயிடுது. அதுக்கப்புறம் அங்க வச்சுக்க மாட்டாரு, திரும்பி இறங்கி வேண்டாம், மறுபடியும் பிறவி உண்டு. பிறவின்னு வந்தது ஏனால் அதுக்கப்புறம் துன்பம் ஒழுக்கவே இருக்கு. பிறக்கிறதே ஒரு துன்பம். ஜன்ம மிருத்யுஜரா வியாதி துக்கதோஷானு தர்சனம். அம்மா வயசுல சங்குச்சிதமான இடத்துல இருந்து கஷ்டப்படுறான் பார்த்தீங்களா, அவன் நினைக்கிறான் அந்த ஜீவன் நான் வெளியில பிறந்ததுமே நேர வேதாந்த கிளாஸ் தான், இறங்கினதுமே எல்லாம் மறந்துட்டாங்க. ஏன்னா அவ்வளவு துன்பம் அங்க இருந்தது. அதே போல பிறந்ததுமே அவனுக்கு ஒன்னும் புரியல, அம்மா பாலை கொடுக்கறது அப்பதான் சாப்பிடும். அதுல இருந்து எதுவும் தெரியல, உட்கார தெரியல, நிக்க தெரியல, பேச தெரியல, கஷ்டப்பட்டுதான் கத்துக்கிறான் ஒவ்வொன்றும். இப்படி வாழ்நாள் முழுக்க கட்ட ஆரம்பிச்சிருக்கு சார். இப்படி மறுபிறவி என்கிறது இருந்து கொண்டே இருக்கு எப்படிப்பட்டவனா இருந்தாலும். ஆகையால் இவனுக்கு வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம் பண்ணினவன் அவன் மறுபிறவில்லை. இப்ப எது பெட்டர்? சகல் பிரணாம ஏகோபி கிருஷ்ணஸ்ய கிருத பிரணாம தசஸ்வமேத அவபிரதேன துல்ய தசஸ்வமேதி புனரேதி ஜன்ம கிருஷ்ண பிரணாமே நபுனர்பவாய. கிருஷ்ணனுக்கு யார் நமஸ்காரம் பண்ணானா அவன் மறுபிறவி எடுக்கிறதில்லை. எப்படி பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணிருந்தேன், அவனுடைய மனசுல மறுபடியும் நமஸ்காரம் பண்ணுன்னு தோண வைக்கிறது. இதை தோண வைக்கும் பொழுது தோணிக்கொண்டே இருக்கிறதுனா மறுபடியும் பண்றான். இப்படி நமஸ்காரங்கள் பண்ணி பண்ணி அவன் மனசுல நல்ல எண்ணங்கள் கிடைச்சு கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும், பகவானே குரு ரூபமாக வரார். அவனுக்கு உயர்ந்ததான பகவான் நாமாவையும் மந்திரங்களையும் சொல்லி கொடுத்து இவனை மறுபடியும் பிறவி இல்லாதான ஒரு நிலையை கொடுக்கிறார். ஆகையால் நம்ம பகவானுக்கு நமஸ்காரம் பண்றதா அவ்வளவு. ஏவமாதி வதனை, இப்படிப்பட்டதான வதனங்கள்னால் ஸ்ரத்தா பக்தியோர பாவேபி, ஸ்ரத்தா பக்தி இல்லாத போனாலும் நாம சங்கீர்த்தனம் சமஸ்தம் துரிதம் நாசயதி, இந்த நாம சங்கீர்த்தனமாக எல்லா பாவங்களையும் போக்குகிறது. இத்யுக்தம் கிமுத ஸ்ரத்தாதி பூர்வகம், வெறும் ஸ்ரத்த இல்லாமல் பண்ணினாலே பாவம் போறது என்று சொல்வேடையானால் ஸ்ரத்தாதி பூர்வகம் சாஸ்திரநாம சங்கீர்த்தனம், இந்த 1000 நாமாக்களை விஷ்ணு நாமாக்களை ஸ்ரத்தையுடன் யாரு சொல்லுகிறானோ அவனுக்கு பாபம் போறது என்று சொல்லணுமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்ரத்தா கிமுத ஸ்ரத்தாதிபூர்வகம் சஹஸ்ரநாம சங்கீர்த்தனம் நாசயதி. ஆகையால் பகவன் நாமாக்களை ஸ்ரத்தாதிபூர்வகமாக படிச்சடையானால், ஸ்ரத்தா பக்தி இவைகளோட படிச்சடையானால் இப்பிறவியிலேயே க்ஷேமத்தை அடையலாம். மனசாவாக்ரே சங்கல்பயதே அத வியாதா வியாஹரதே யத்தி மனசாத்யாயதி தத்வாதா வததி இது ஸ்ருதிப்யாம் பரணம் தியானம் நாம சங்கீர்த்தனே அந்தர்பூதம். தாங்கள் எப்பொழுது நாம சங்கீர்த்தனம் பண்ணுகிறீர்களோ அப்பொழுது நீங்க தியானம் பண்ணினா போல ஆயிடுது. அதே போலயே பகவான நினைத்த மாதிரி ஆயிடுறது. விஷ்ணுதாசால நீங்க சொல்லணும்னா விஸ்வம் அப்படின்னு சொன்னது, விஷ்ணுங்கிறத நாம ஞாபகம் வந்தாதானே சொல்ல முடியும். சொல்லிட்டே இருக்கு, சுத்தம் பார்த்து கொஞ்ச நாள் நோட்டுறாயிடுது. விஷ்ணம் விஷ்ணர்வகாரா பூதபவ்ய பவத் பிரபு அப்படின்னு சொன்னதை ஒரு நாமா சொன்னதுன்னா அடுத்த நாமா நினைக்கு வந்தா தானே நீங்க சொல்வீங்க. அந்த ஸ்மரணம் வந்தாச்சா இல்லையா? பகவான் நாம ஸ்மரணம். அதோட நீங்க தியானம் பண்ணாம இருந்தடையானால் அதுல மனசு நிறுத்தாமல் வேற ஏதோ மனசு சொன்னா நடுவில் விட்டு போயிடும் சார். சில சமயத்துல அப்படி ஆகும்.
எங்க விட்டேம்மா 4 நாமா ஒரு பேரு சொல்லுவோம், அதுக்கப்புறம் எங்கேயோ போயிடுது, முதல்ல இருந்து படினா வேற வழி இல்லை. இப்ப இந்த தியானம்ங்கிறது நாமாக்களை சொல்லி சொன்னா அந்த சொல்லும் பொழுது தியானம் என்கிறதும் ஸ்மரணம் என்கிறதும் அதற்குள்ளேயே ஒன்னா போயிடுது. ஆகையா நாமஸ்மரணமானது ரொம்ப விசேஷம். பகவன் நாமாவை சொல்றதுங்கிறது விசேஷம். அதான் மனசாவாக்கிரே சங்கல்பயதி, யாரும் முதலில் மனசுல சங்கல்பம் பண்ணுகிறான், அத வாச்சா வியாஹரதி, பிறகுதான் வாக்கனால சொல்லுகிறான். எத்தி மனசா தியாயதி தத்வாச்சா வததி, எது மனசுனால நினைக்கிறானோ அதுதான் வாக்கனால சொல்லுகிறான். இது ஸ்ருதித்யாம் ஸ்மரணம் தியானஞ்ச, நினைக்கிறதோ தியானம் பண்ணுவதோ நாம சங்கீர்த்தனை அந்தர்பூதம். ஆயால் நீங்க ஸ்ரத்தா பக்தியோட விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்லும் பொழுது பகவானை தியானம் பண்ணினா போலையும் பகவான் நாம ஸ்மரணம் பண்ணின பலமும் உங்களுக்கு உண்டு. யத்னன்யஸ்தமதன்னயாதி நரகம் ஸ்வர்கோபி யச்சிந்தனே விக்ரோ யத்ர நிவேதிதஸ்ம மனசோ பிரம்மோபி லோகல்பகः முக்திம் சேததி யஸ்திஜோமலதியாம் பும்சாம் ததாத்யவ்யயः கிம் சித்ரம் யதகம் பிரயாதிரயம் தத்ராச்சுதோ கித்யதே. யஸ்மின்யஸ்தமதி, எந்த பகவான் இடத்துல தாரணைய மனசை வைத்திருக்கானோ தயாது நயாது நரகம், அவன் நரகத்துக்கு போறது இல்லையே. உங்களுடைய மனசு ஒரு கணம் பகவான் நாமாவில் நிற்குமையானால், பகவான் இடத்துல நிற்குமையானால் இது மேல நரகத்துக்கு பக்கத்துக்கு நீங்க போக வேண்டியதில்லை. சர்கோபி எத்திந்தனே விக்ரம், எந்த பகவானை தியானம் பண்றது காலத்துல ஸ்வர்க்கத்தை கொடுக்கிறேன்னு சொன்னாலே அதுவே விக்ரமா இருக்கு. ஸ்வர்க்கமே வேண்டாம்ங்கிறான். என்ன, ஸ்வர்க்கம் மரணானந்தரம் தான் கிடைக்கப்படும். இப்பவே ஸ்வர்க்கம் வரும்னு சொன்னா யாராவது யாகம் பண்ணுவாளா? இல்ல பாருங்க, எப்ப யாகம் பண்றான், நம்ம எல்லாம் பிராணம் விட்ட பிறகு வேற எங்கேயோ போகாம சொர்க்கத்துக்கு போறோம்னா ரெடின்னு யாகம் பண்றேன். அதே மாதிரி இந்த பகவன் நாமாவை சொல்லும் பொழுது அந்த ஆனந்தம் இப்பொழுதே வருகிறது. இதை விட்டு சொர்க்கலோகம் வரைக்கும் எப்போ ஒரு ஆனந்தத்துக்காக கவலைப்படுவதில்லை. சொர்க்கோபி சிந்தனே விக்ரஹ யத்ர நிவேதிதாத்ம மனசோ பிரம்மோபி லோகல்பகः, எந்த பகவன் நாமாவில் அந்த மனசு நிறுத்தமையானால் இதனால வரக்கூடியதான லோகம் ஒரு சுகம் இருக்கு, பாவியில வரக்கூடியதான புண்ணியம் இருக்கு. அந்த புண்ணியம் எவ்வளவு தெரியுமோ, நான் பிரம்மலோகத்துல வரக்கூடியது, பிரம்மலோகத்துக்கு செல்ல வேண்டியதான புண்ணியத்தை விட உயர்ந்தது. பிரம்மாபி லோகல்பகः முக்திம் சேததி யஸ்திஜோ அமலதியாம், யாருடைய மனசுல பிரம்ம சாட்சா்காரம், இந்த பகவானுடைய சாட்சா்காரம் ஏற்படுகிறதோ அவளுக்கு முக்தி உண்டு. பும்சாம் ததாத்யம் யய கிம் சித்ரம் யதகம் பிரயாதி, முக்தியே கொடுக்கிறார்னு சொன்னோடையானால் அவளுடைய பாபம் போகிறதுன்னு ஒரு கணக்கான எத்திர அச்சுதோ எத்தியதே. அதனால்தான் பகவானுக்கு அச்சுதன்னு பேர் வச்சிருக்கேன். அச்சுதன்னு என்ன அர்த்தம்? நச்சாவயதி சுவாசிதா, தன்னை அண்டினவர்களை அவரை நழுவ விடுவதில்லை. அவர் வாழ்க்கையில அவ எங்க இருக்காரோ அந்த நிலையிலிருந்து ஒரு கணமும் கீழே இறங்கி வர மாட்டார். நமக்கு நினைக்கலாம் மேலும் மேலும் கட்டம் இருக்கு, ஒரு அடி முன்னால வச்சு 2 அடி இருக்கிறதே சார் சொல்றான். நான் காசு சம்பாதிக்கணும்னு பாக்குறேன், கடன் தான் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு, நல்லா இருக்கணும்னு பாக்குறேன், வாழ்க்கையில கட்டம் தான் ஜாஸ்தியா இருக்கு. இல்ல, அப்படி இல்லை. இந்த பகவன் நாமா சொல்லலைன்னு இன்னும் மோசமா போயிருக்கு. எப்ப நீங்க இந்த நல்ல வழிக்கு வந்துட்டீங்களோ, பகவன் நாமாவை சொல்லணும்னு நினைச்சீங்களோ, இது மேல ஒரு கவலையும் இல்ல. பகவான் உங்களை பார்த்துப்பாரு, சேமத்தை கொடுப்பார். இது பராசர உபபுராணே சம்மிருதம். இது பராசர புராணத்துல பராசரர் விஷ்ணு புராணத்தை கடைசியில இப்படி சொல்லியிருக்கார். ஆரோக்கிய சர்வசாஸ்திராணி விசாரியத புனம் புனः இதமேகம் சுனிஷ்பன்னம் ஜெயோ நாராயண சதா. ஆரோக்கிய சர்வசாஸ்திராணி, எல்லா சாஸ்திரங்களும், நியாய சாஸ்திரம், வைதேசிக சாஸ்திரம், சாங்கியம், யோகம், பூர்வ மீமாம்சை, உத்தர மீமாம்சை, எல்லா சாஸ்திரங்களும் தேடி பார்த்தாச்சு, நன்றாக தேடி விசாரியத புனப்புன, மறுபடியும் மறுபடியும் அதை விசாரம் பண்ணி இதமேகம் சுனிஷ்பன்னம், இது ஒன்றுதான் நன்றாக தெரிஞ்சது. என்னது? ஏயோ நாராயண சதா, பகவன் நாமாவை எப்பொழுதும் சொல்லணும், பகவானை எப்பொழுதும் தியானம் பண்ணணும். இதுதான் சார் ஒரு மனுஷன் பண்ண வேண்டியது. அந்த பகவான் எந்த உருவத்திலே, பிள்ளையாரா இருக்கட்டும், அனுமாரா இருக்கட்டும், உங்க இஷ்டம், அதை பத்தி சொல்லல. ஆனா என்ன, எந்த உருவமா நினைச்சாலும் அங்க இருக்கிறது நாராயணன் தான். பகவான் கீதையில சொல்லும் பொழுது என்னுடைய உருவம் தான், நான் தான் பல உருவங்களை எடுத்துக் கொண்டிருக்கேன், ஜனங்கள் அந்தந்த உருவத்துல தியானம் பண்ணினாலும் பலத்தை கொடுக்கிறவன் நான் தான் அப்படிங்கிறார். ஆயால் ஜேயோ நாராயண சதா. இது ஸ்ரீ மகாபாரதாந்தே பகவதா ஸ்ரீ வேதவியாசேன உபசம்ஹிருதம். அதே போலயே
ஹரிரேகஸ்ததாத்யேய பவத்பிஸ் சத்வசம்ஸ்திதைः ஓமித்யேவம் சதா விப்ராஹ படதத்யாத கேசவம். ஹரிரேகஸ்ததாத்யேய, எப்பொழுதும் நீங்க தியானம் பண்ண வேண்டியது என்ன? பகவான் புத்தர் தான். பவத்பிஹி சத்வசம்ஸ்திதைः, சத்வகுணத்துல இருக்கக்கூடியதான தாங்களால் தியானம் பண்ண வேண்டியவர் பகவான் ஒருவர் தான். ஓமித்யேவம் சதா விப்ராஹ, நீங்க தியானம் பண்ணும் பொழுது முதல்ல ஓம்னு சொல்லிட்டு தியானம் பண்ணுங்க. படதத்யாத கேசவம், பகவான் நாம ஓம் என்று சொல்லி படிங்கள், தியானம் பண்ணுங்கள் பகவானை. தத்ரவஸ்ரேயஸ பிராப்தி பவிஷ்யதி ந சம்சயா, அங்கே உங்களுக்கு ஸ்ரேய பிராப்தி ஏற்படுகிறது, இதுல சந்தேகம் இல்லை அப்படின்னு ஹரிவம்சத்துல சொல்லியிருக்கார். இந்த ஹரிவம்சம் மகாபாரதத்தினுடைய கடைசி போர்க்கம். இந்த பாண்டவாளுக்கும் கௌரவாளுக்கும் யுத்தம் நடந்து தர்மபுத்திரர் அவர் பட்டாபிஷேகத்தை அடைஞ்சு அதோட முடிச்சு விடுறேன் நீங்க பாரதத்தை. ஆனா அதுக்கு கடைசியில இன்னொரு பகுதி இருக்கு. எனது பகவான் கிருஷ்ண பரமாத்மாவுடைய வம்சம். அவர் 16,000 ஸ்திரீகளை விவாகம் பண்ணிட்டது. ஒவ்வொருத்தருக்கும் 10 ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள் கணக்கு இல்லை, நிறைய இருக்கு. இவாளுக்கெல்லாம் தனியா ஒரு யூனிவர்சிட்டி வச்சு, அவளுக்கெல்லாம் படிப்பு வச்சு, அவளுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுத்து, அவளுக்கு ஏற்பட்டதான குழந்தைகள்லாம் சொல்லி இவைகளை சொல்லக்கூடியதான புத்தகத்துக்கு ஹரிவம்சம்னு பேர். இந்த ஹரி பகவான் கிருஷ்ண பரமாத்மாவுடைய வம்சத்தை சொல்றதுனால ஹரிவம்சம்னு பேர். இது ஹரிவம்சமானது அதுல குழந்தைகள் இல்லைன்னா அதை படிக்கிறது, பாராயணம் பண்றது. ஹரிவம்சம் எப்ப பாராயணம் பண்ணணும்? குழந்தைகள் இல்லைங்கிறவாளுக்கு குழந்தைகள் பிறக்கிறதுக்காக. அந்த ஹரிவம்சமான மிக சிறந்ததான ஒரு கிரந்தம் அது. அதுல பகவானுடைய கிருஷ்ண பரமாத்மாவுடைய அத்தனை வம்சமும் விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கு. அதுல இந்த ஸ்லோகம் இருக்கு. ஹரிரேகஸ்ததாத்யேய பவத்பிஸ் சத்வசம்ஸ்திதைः ஓமித்யேவம் சதா விப்ராஹ படதத்யாத கேசவம் தத்ரவஸ்ரேயஸ பிராப்தி பவிஷ்யதி ந சம்சயः. இது ஹரிவம்சே. கைலாச யாத்திராயாம் ஹரிரேகோ தியாதவ்யா இத்யுக்தம் மகேஸ்வரனாபி. அதே போல கைலாச யாத்திரை பண்ணும் பொழுது பகவான தியானம் பண்ணோம்னு பரமேஸ்வரர் சொல்லிருக்கார். ஏதத் சர்வம் அபிப்ரேத்ய, இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்? விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு முன்னால ஓம் விஸ்வம் விஷ்ணுர்வஷட்காரஹான்னு அந்த ஓம் என்கிறத நாமாவில சேர்க்கல. 1000 நாமாக்களுக்குள்ள விஸ்வம் முதல் நாமா, விஷ்ணு 2வது நாமம். ஓம்ங்கிறது நாமாக்கள்ல சேர்க்கல. இருந்தாலும் அந்த ஓம் என்கிறது அவ்வளவு வசதி. ஏதத் சர்வம் அபிப்ரேத்ய, இதை நினைச்சுதான் பீஷ்மாச்சாரியர் சொல்றார், ஏகமே சர்வ தர்மாணாம் தர்மோதிகதமோ மதா. இதான் சுவாமி, இதனால்தான் சொன்னார், தாங்கள் எல்லா தர்மங்களும் மிக உயர்ந்ததான தர்மம் எது அப்படின்னு கேட்டீரே. இந்த விஷ்ணுதாசனாவை பாராயணம் பண்றதுதான் மிக உயர்ந்த தர்மம்னு சொன்னேனே. காரணம் இவ்வளவு வேல்யூ இருக்கு, இவ்வளவு புண்ணியம் உண்டாகிறது ஒவ்வொரு நாமாவை பக்தி சிரத்தையோட சொன்னால். இது இத்யாதித்யமுக்தம் இமேகம் தெய்வதம் லோகே இத்யாரப்ய கிஞ்சபன்முச்சதே ஜந்தோ இது ஷட் பிரஸ்னேஷு. நம்ம மறந்து போயிட்டோமோன்னு மறுபடியும் சொல்ல. விஷ்ணு சஹஸ்ரநாமம் எப்படி வந்தது? தர்மபுத்திரர் 6 கேள்விகளை கேட்டார். அந்த 6 கேள்விகளுக்கு பதிலாக விஷ்ணு சஹஸ்ரநாமம் வந்தது. என்ன கேள்விகள்? கிமேகம் தெய்வதம் லோகே கிம்பாப்யேகம் பராயணம் அப்படின்னு ஆரம்பிச்சு 6 கேள்விகள் கேட்ட. இத்யாரப்ய கிஞ்சபன்முச்சதே ஜந்தோ இது ஷட் பிரஸ்னேஷு யதः சர்வாணி பூதானி பவந்த்யாதி யுகாகமே இது பிரஸ்னோத்தராபியாம் யத் பிரம்ம உக்தம். இந்த கேள்விகளுக்கு, இந்த கேள்வி பதில் இவைகளுக்கெல்லாம் என்ன சமாதானம் சொன்னோமோ தத் விஸ்வசப்தேன உச்சதே. அதான் சார் விஸ்வம்ங்கிறது. இந்த 6 கேள்விகளுக்கும் பதில் என்ன? உலகம். உலகம் எல்லாம் என்ன? கேட்ட 6 கேள்விகள், அதுக்கு பதில் 6 கேள்விகள். இதுதான் விஸ்வசப்தத்துக்கு அர்த்தம். இதோட இன்னைக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல முதல் நாமாவுக்கு அர்த்தமாச்சு. விஸ்வம்ங்கிற நாமாவுக்கு அர்த்தம் ஆச்சு. சத்தியம், அந்த உலகம்னு சொல்ற உலகமா இருக்கக்கூடியதான பெருமாளுடைய உருவம் என்னது சார்? சத்யமித்யாகாங்காயாம் ஆஹா விஷ்ணு இது. அந்த பரமாத்மா விஸ்வம்னு சொன்னீங்களா, அந்த விஸ்வம் எது? அவருடைய ஸ்வரூபம் எது? அதான் சுவாமி விஷ்ணு அப்படின்னு சொல்றார். இது விஷ்ணுங்கிற நாம